சென்னை வேளச்சேரி கேஸ் பங்க் விபத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து 4வது நாளாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கள விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைகிறார். சதீஷ் முருகன், நேற்று வரைக்கும் அந்த 50 அடி ஆழமான அந்த பள்ளத்தில் நீர் தேங்கி இருப்பதே இந்த தொய்விற்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. நீர் முழுவதுமாக அகற்றப்பட்டால் மட்டுமே அங்கே மீட்பு பணிகள் துரிதகதியில் நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிலவரம் என்ன? சென்னை வேளச்சேரி கேஸ் பங்க் விபத்து, அதாவது வேளச்சேரி பைப்பர்லாங் சாலையில் இருக்கக்கூடிய கட்டுமான பணியின் அஸ்திவாரம் படும்பொழுது அந்த பள்ளத்தில் கேஸ் பங்கினுடைய ஒரு பகுதி விழுந்தது. இந்த விபத்துல இதுவரை 2 பேர் சிக்கி இருக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில 4வது நாளாக தொடர்ந்து அந்த பகுதியில மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக இன்றைய தினம் தீயணைப்புத் துறையினருடைய டிஜிபி ஆபாஷ்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அதே போல தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் தற்போது மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று இரவு முதல் NLC நிறுவனத்திற்கு சொந்தமான ராட்சத மோட்டார்கள் அந்த நீரை வேகமாக வெளியேற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மணிக்கு 2 லட்சம் லிட்டர் நீர் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. எனினும் இன்னும் கால்வாசி நிலையில அந்த தண்ணீரானது தேங்கி இருப்பதால் 8 மீட்டர் அளவுல தண்ணீர் மற்றும் சகதி இருப்பதால் மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்கு சிறிது காலதாமதம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை நீரானது பெரும்பான்மையான நீர்கள் வெளியேற்றப்பட்டு பக்கவாட்டில் ஒரு பாதுகாப்பான இடத்துல இரும்பு அதாவது கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இரும்பு படிக்கட்டுகளை அமைத்து அதன் வழியாக இறங்கி தற்போது அந்த மீட்பு பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். தீயணைப்பு துறையில ஏற்கனவே இந்த கடலில் முழுகுபவர்கள் மற்றும் மிக ஆழமான பகுதிகளை சிக்கியிருப்பவர்களை மீட்பதற்காக பிரத்யேக ஸ்கூபா டைவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி வீரர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் 4 பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். நீரில் இருக்கக்கூடிய, அதாவது பள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்கிரீட் இடிபாடுகள் மற்றும் கண்டெய்னர் இரும்பு போன்ற இடிபாடுகளை அகற்றுவதற்கு 2 பக்கங்களிலும் கிரேன் உதவியுடன் பாதுகாப்பான முறையில் அந்த இடிபாடுகளை அகற்றிவிட்டு அதன் பிறகாக இந்த மீட்பு பணியில் நேரடியாக மனிதர்களை ஈடுபடுத்துவது, அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் இறங்கி வேலை செய்வதற்கான வழிவகை செய்துவிட்டு தீவிரப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிக்கியிருப்பவர்கள் அந்த 200 அடி நீளம் அகலம் உள்ள அந்த பரப்பளவில் இருக்கக்கூடியவர்கள் எந்த பகுதியில் சிக்கியிருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்காக பிரத்யேக ரேடார் கருவிகளையும் பயன்படுத்த இருப்பதாகவும் தீயணைப்புத்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மீட்பு பணியில அரசு துறை சாராத LNT என்று சொல்லக்கூடிய தனியார் கட்டுமான நிறுவனத்தினுடைய கட்டுமான வல்லுநர்கள், கட்டுமான பொறியாளர்களும் தங்களுடைய பங்களிப்பு அளித்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக மெட்ரோ உள்ளிட்ட பெரிய அளவிலான கட்டுமான பணிகளில் அவர்கள் ஈடுபடும் பொழுது இது போன்ற விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு அதை கையாள்வார்கள் என்கிற அடிப்படையில அவர்களுடைய வல்லுநர்களுடைய உதவியை நாடி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில அவர்களும் எந்த மாதிரி மேலும் இந்த மண் சரிவை தடுத்துவிட்டு எவ்வாறு இந்த மீட்பு பணிகளில் ஈடுபடலாம் என்கிற திட்டத்தை வகுத்துக் கொடுத்து வருகிறார்கள். LNT ஊழியர்களும் இந்த மீட்பு பணியில் தங்களுடைய பங்காற்றி வருகிறார்கள். அதே போல NLC-யினுடைய பொறியாளர்களும் வரவழைக்கப்பட்டு பல்வேறு லாரிகள், சுமார் ஒரு 8 லாரிகளில் அதிநவீன மோட்டார்கள், ராட்சத உறிஞ்சு மோட்டார்கள், கருவிகள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இன்று இரவு முதல் இந்த நீரும் அந்த சகதியும் அந்த இடிபாடுகளும் அகற்றப்பட்ட பிறகு இந்த மீட்பு பணி இன்னும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கலாம். எனினும் இந்த சகதி என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக மீட்பு பணிக்கு இருக்கும் எனவும் தீயணைப்பு துறையினருடைய டிஜிபி ஆபாஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.